இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபில்டர் காஃபி. என்னோட 45 வருடம் அனுபவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபில்டர் காஃபிக்கு முதல்ல தரமான காப்பி தூளை தேர்ந்தெடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நரசூஸ் காஃபி தூள் வாங்கியிருக்கேன். இது எப்படி கலக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம காப்பி தூளும் சிக்கரியும் வாங்கிக்கணும். காப்பித்தூள் 80%னா சிக்கரி 20%. ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டான காஃபி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன, 1/4 கிலோ காஃபி தூள்னா 50 கிராம் சிக்கரி, அதாவது 1 கிலோ காஃபி தூளுக்கு 200 சிக்கரி. இப்போ நான் 1/4 கிலோ காஃபி தூளை இதில் போடுறேன். 50 கிராம் சிக்கரியையும் இதில் கலந்துக்கலாம். நல்லா கைகளால் பிசையணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் சிக்கரியும் காஃபி தூளும் ஒன்றா கலக்கிறது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் டப்பாவில் வெளியே வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு தகுந்தது போல் காஃபி தூளை கிலோ கணக்கு எவ்வளவுன்னு வாங்கிக்கிங்க. இது 1/4 கிலோ நான் கலக்கிறேன். இதை வெளியே வச்சுக்கிறதுக்காக டப்பாவில் 1 வாரத்துக்கு வச்சுக்கிறதுக்கு நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மற்றதை ஃப்ரிட்ஜுள்ள வைக்கும்போது நீங்கள் 25 நாள் 30 நாள் ஆனால் கூட, இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, ஒரு டவுன்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறீங்க, 1 மாதம் வரையிலும் ஃப்ரிட்ஜுள்ள இருந்ததுன்னா வாசம் அப்படியே மெயின்டைன் ஆகும். காஃபி பிரியர்களுக்கு இதோட அருமை தெரியும். காஃபி பிடிக்காதவங்க கூட இந்த ஃபில்டர் காஃபி நீங்கள் ஒரு முறை குடிச்சு பாருங்கள். ஃபில்ட்ரு நான் இந்தளவு சின்னதாக வச்சுருக்கேன். எப்பயுமே இதில் பாருங்கள், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாக ட்ராப்பாக தண்ணி இறங்கும். இப்போ அதாவது 150 மில்லி பிடிக்கக்கூடிய காஃபிக்கு 1 டீஸ்பூன் கோபுரமாக காஃபி தூள் வேணும். இது 150 பிடிக்கக்கூடிய டம்ளர். ரொம்ப கம்மியாக நல்ல ஸ்ட்ராங்காக அருமையாக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது கூட கம்மியாக குடிச்சு வரும் பொழுது வாழ்நாள் முழுதுமே நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்போ நான் 2 பேர்த்துக்கு 2 டீஸ்பூன் கோபுரமாக போட்டுக்கிறேன். இதை லைட்டாக அந்த ஸ்பூனால் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அமுத்தி கொடுங்க. அதுக்குள்ளே கொடைன்னு ஒன்று உங்களுக்கு தருவாங்க. எங்களுக்கு இது இப்படி பழக்கம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான்லாம் இது ஒரு 35 வருஷமாக வச்சுருக்கேன், மேரேஜ் ஆனதுலேருந்து. பாருங்கள், இப்படி லைட்டாக, அதனால் அந்த கொடைலாம் கூட காணா போயிடும்னு சொல்ல வரேன். இதை அப்படி லைட்டாக இப்படி சாய்ச்சோன்னா பொடி வெளியே விழுவக்கூடாது. அதுதான், ரொம்ப போட்டு அமுத்தக்கூடாது. இப்போ வாங்க காஃபி போட போயிடலாம். தண்ணியை நல்லா கொதி நிலைக்கு கொண்டு வந்துடணும். தண்ணி ஊற்றும் பொழுது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி முதல்ல ஊற்றிக்கிறோம். இதை மூடி வச்சிட்றோம். இது இறங்கிறதுக்கு ட்ராப்பாக இறங்க 3 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷத்தில் இறங்கிருச்சு. இப்போ திரும்பவும் தண்ணியை கொதிக்க வச்சு 2வது முறை ஊற்றணும். இப்போயும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். 2வது முறையும் நல்லா அது நிதானமாக இறங்கிடும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 150 காஃபி குடிக்கிறதா இருந்தால் 1.5 டீஸ்பூன் சர்க்கரை ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறையா போட்டாலும் அது பானகம் மாதிரி நல்லா இருக்காது, கம்மியாக போட்டாலும் ருசி இருக்காது. பாருங்கள், இது இறங்கிட்டுருக்கு பாருங்களேன், இப்படி சொட்டு சொட்டா. காலையில் இந்த சத்தம் கூட எனக்கு பிடிக்கும். நல்ல ஒரு மேலே மூடியில் நான் ஒரு 2 தட்டு தட்டினேன்னா இருக்கிற ட்ராப்பும் கீழே இறங்கிடும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு மட்டும் கலந்துக்கிறோம். மிச்சம் டிகாஷனை வச்சிட்டோன்னா அடுத்தது கலந்துக்கலாம். எப்பயுமே காஃபிக்கு இழுத்து ஆற்றக்கூடாது. பால் உடையும் கண்டிப்பாக. அதனால் சும்மா ஒரு 2 ஆற்று வட்டாவில் ஆற்றி குடிக்கணும். அது நான் ஏன் விளிம்பு போல் வச்சுருக்கேன்னா, நான் கொஞ்சம் அண்ணாந்து குடிக்கிறதால நான் அது போல் டம்ளர் நான் வச்சுக்குவேன். நீங்கள் நல்ல இது போல் ஸ்ட்ராங்காக குடிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மெத்தடில். நாளை பொழுது இப்படி காஃபியோடு தொடங்கும்போது கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியை நம்மளால் உணர முடியும். காஃபி பற்றின எல்லா விஷயங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். நான் புதுசாக தொடங்கி இருக்கேன் அருணா சமையலறை சேனலை.
நீங்கள் எல்லா பதார்த்தங்களையும் செய்து பார்த்துட்டு உங்கள் உற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனலை நீங்கள் வளர வைக்கணும், ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன்.